ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வண்டியில் வந்து என்ன கம்ப்ளைண்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா லித்தியம் அயன் பேட்டரி. ஸோ இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இண்டிகேட்டர், லைட், ஹாரன், ரிவர்ஸ் ஹாரன் இது 3மே வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து வண்டியில் வந்து செக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைட்டு, இண்டிகேட்டரு, ரிவர்ஸ் ஹாரன் எதுவுமே வந்து அடிக்கல. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் வந்து எந்த மாதிரி பிரச்சனைனால வரும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, டிசி போச்சுன்னா அந்த மாதிரி வரும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லித்தியம் அயன் பேட்டரிங்கிறனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 இடத்துல வந்து நம்ம இதை வந்து செக் பண்ண வேண்டியது வரும். எந்தெந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டிசி செக் பண்ணணும். ஸோ டிசிக்கு பக்கத்தில் இருக்கிற ஃபியூஸ் வந்து செக் பண்ணணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பக்கத்தில் இருக்க ஒரு ஃபியூஸ் செக் பண்ணணும். ஸோ இப்போ வந்து நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபியூஸ் தான் இதுதான் வந்து டிசி. பக்கத்தில் இருக்க பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் பாக்ஸ் அதான் டிசி. ஸோ அந்த டிசிக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபியூஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபியூஸ் போனாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கம்ப்ளைண்ட் வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இந்த ஃபியூஸ் நல்லாயிருக்கு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வந்து நம்ம செக் பண்ண வேண்டிய இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான். ஸோ இங்கே செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ ஃபியூஸ் நல்லா இருந்தது அப்படின்னா அடுத்தது வந்து நம்ம கண்ட்ரோலர்கிட்ட செக் பண்ண வேண்டியது வரும். ஸோ அங்கே டிசி கிட்ட செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கண்ட்ரோல் கிட்ட செக் பண்ண வேண்டியது. ஸோ இந்த 2மே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூஸ் வந்து போயிருந்தது. ஸோ இந்த ஃபியூஸ் போயிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு வந்து ஹாரன் எதுவுமே வந்து ஒர்க் ஆகாது. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் வந்து ஏதாவது ஒரு இடத்துல ஷார்ட் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆகும். ஃபஸ்ட்டு வந்து ஃபியூஸ் தான் போகும். ஸோ இந்த ஃபியூஸ் போகிறனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிசியும் மீதி இருக்கக்கூடிய ப்ராடக்ட் எல்லாமே வந்து சேஃபாக வந்து கவர் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா போயிருந்த ஃபியூஸை மாற்றியாச்சு. ஸோ டிசிக்கு பக்கத்தில் இருந்து ஃபியூஸ் வந்து போயிருந்தது. அதை வந்து மாற்றியாச்சு. ஸோ அதை மாற்றினதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேவில் வந்து இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இண்டிகேட்டர் லைட் எல்லாம் போட்டாவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே காட்டுது. இண்டிகேட்டர் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது வந்து டிஸ்பிளேயில் வந்து ஷோ ஆகுது. ஸோ இப்போ வந்து டிஸ்பிளேயில் ஷோ ஆக ஆரம்பிச்சிச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி எரியுதா அப்படிங்கிறத செக் பண்ணணும். ஸோ இப்போ வந்து நம்ம முன்னாடி இண்டிகேட்டர் போட்டுட்டு ஹாரன் அடிக்குது. ஸோ ஹாரன் செக் பண்ணியாச்சு. அடுத்து வந்து இண்டிகேட்டர் போட்டு விட்டுட்டு முன்னாடி போய் செக் பண்ண வேண்டியது தான். ஸோ முன்னாடி போய் செக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹாரனும் லைட்டும் வந்து எரிஞ்சா நமக்கு வந்து கம்ப்ளைண்ட் வந்து அரெஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து எப்போவாச்சும் ஒரு சில வண்டிகளில் தான் வரும். நீங்கள் வந்து ஷார்ட் ஆகாமல் ப்ளஸ் மைனஸ் ஷார்ட் ஆகாமல் அதாவது இந்த ரேடியோ கனெக்ஷன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கனெக்ஷன் கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது ப்ளஸ் மைனஸ் டச் ஆச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஃபியூஸ் போக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஈரிக்ஸா சம்மந்தமான உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நாங்கள் வந்து அதை கிளியர் பண்ணி தரோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளது இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.